எலெக்ஷன்ஸ்ல யார் முன்னுக்கு இருக்காங்க எப்படி? அப்படியா? இப்போ இங்கே வந்து முன்னாடி 2 பேர் தான் இருந்தாங்க. இந்த ஒன்று காங்கிரஸ், ஒன்று எல்டிஎஃப்னு. இப்போ 3 பேராகி இருக்கு. யாருன்னா பிஜேபி கூட வந்திருக்கு. அப்படி திரிகோணமாட்டாகி இருக்கு. அப்படி இருக்கு. யார் முன்னுக்கு இருக்காங்க இதுல? இப்போ நமக்கு அப்படி சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஆனால் ஒரு தாளுக்கும் பூரிபட்சம் கிடைக்க சான்ஸ் குறவு இந்த இப்போத்த கண்டிஷன். அது இன்னும் கஷ்டம் இல்லையா? ஆமாம் யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது. ஆமாம், மெஜாரிட்டி இல்ல கிடைக்கும். தேர்ட் டேர்ம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா பினராயி விஜயனுக்கு? 2 வந்தாலும் வரலாம், வந்தாலும் வரலாம். சொல்ல முடியாது. வரணும்னு ஆசை உண்டோ? சரி, வரட்டும். மாற்றம் வரட்டுமா இல்ல அப்படியே கண்டினியூ ஆகட்டுமா? இல்லை, இப்போ யார் வந்தாலும் சாதாரண மக்களுக்கு இதே போலத்த கண்டிஷன் தானே. கேஸ் இல்லை, இது இல்லைன்னு உள்ள ரொம்ப ப்ராப்ளம் தானே இருக்குது. அப்படி தான் இருக்குது. லாக்டவுனுக்கு போயிட்டு இருக்குன்னு சொல்லி என்ன ஆகுன்னு தெரியல. அதெல்லாம் ரூமர்ஸ் தான். Who is ahead? பிஜேபி வந்தால் கொள்ளலாம். பிஜேபி வருமா? வரும் வரும். ஆனால் இங்கே மேயர் அவர் வந்துட்டாரு. இங்கே மேயர் எலெக்ஷன்ல அவங்க தான் கிடச்சி. பிஜேபி தான் வரணும். பிஜேபி வரும் வரக்குள்ள வாய்ப்பு இருக்கு. அவங்க வந்தா என்ன கேரளத்துக்கு மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? என்னது எதனால அவங்க வரணும்னு ஆசைப்படுறீங்க? மொத்தம் எல்லாம் കേരളத்துக்கு தமிழ்நாடுக்குன்னு கிடையாது, மொத்தத்திலே இந்தியக்கு நல்லதுதான். நல்ல எல்லா காரியங்களும் மேல்மேட்டு தான் வரும். பாக்கி இந்தியாவை விட கேரளத்திலயும் தமிழ்நாட்டிலயும் பிஜேபிக்கு ஆப்போசிஷன் ஜாஸ்தி இல்லையா? இப்போ உள்ள பிரச்சனை இல்லையே, பண்டே உள்ள ஒரு பிரச்சனை தானே. அதாவது அந்த காலத்தில் கம்யூണിസ്റ്റ് பார்ட்டியை கொண்டு தான் இங்கே இந்த அன்னைக்கு லேபേഴ്സ് കൂടുതൽ, തൊഴിലാളി കൂടുതൽ. ഇപ്പോൾ തൊഴിലാളിയെ സംരക്ഷിക്കുന്നதுக்கு அன்னைக்கு മാർക്സിസ്റ്റ് പാർട്ടി വേണ്ടി വന്നത്. ഇപ്പോൾ തൊഴിലാളിയെല്ലാം മുതലാളി ആയിடுச்சு. അപ്പോൾ അതുകൊണ്ട് ഇപ്പം வந்தால் கொஞ்சம் கூட நல்லா இருக்குது. டெவலப்மெண்ட் ஜாப்ஸா டெவலப்மெண்டா சேஃப்டியா எல்லாம் மொத்தத்தில். சோ எப்படி இருக்கீங்க தேர்தல்லாம்? இங்கெல்லாம் சூடா இருக்கு, நல்ல சூடு இருக்கு. தேர்தல் சூடு, எலெக்ஷன் சூடு. எலெக்ஷன் சூடு இனி வரல, இனி வேறு. யார் முன்னுக்கு இருக்காங்க? இது இப்போ இங்க கம்யூனிஸ்ட் தான் வரணும். வரணும். ரெண்டு கம்யூனிஸ்ட் தான் வேறு. வருமா? 10 வருஷம் ஆச்சே. ஆனாலும் வேறு. வரும். நீங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி சப்போர்ட் இல்ல இல்ல? சப்போர்ட் ஒரு ஆளுக்கு சப்போர்ட் கிடையாது. ஆனால் வரணும். அவன் வந்தா என்ன லாபம், என்ன யூஸ்? யூஸ் நல்லா இருக்கு, குழப்பம் நல்லா போல. பிஜேபி வேண்டாம். இல்லை வரணும், பிஜேபி மாறி மாறி வரணும். நமக்கு சொல்ல உட்காந்து இல்ல காங்கிரஸ் வரணுமா பிஜேபி வரணுமா அது ஒன்றும் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. சேஞ்ச் இல்லைங்க சரியாகல. சேஞ்ச் வேணும். சேஞ்ச் வேணும், கண்டிப்பாக வேணும் சேஞ்ச். லாஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ணலையே நீங்க? லாஸ்ட் டைம் சேஞ்ச் அது கோவிட் கோவிட் பெர்ஃபார்மன்ஸ். பட் திஸ் டைம் ஒரு இதுவும் இல்லை, சாதா டைம். பட் யூ ஆர் ஹாப்பி வித் வாட் யூடிஎஃப் டிட்? எனக்கு இவங்க பண்ணது எல்டிஎஃப் பினராயி விஜயன் பண்ணது நல்லா தான் இருந்ததா? ஃபர்ஸ்ட் டைம் ஓகே, ஓகே. செகண்ட் டைம் எல்லாம் போச்சு. போச்சு, நாட் குட். சோ சேஞ்சஸ் ரிக்வயர்ட். நெக்ஸ்ட் டைம் காங்கிரஸ் வரணும். ஃபாரின் பாலிசி சரியில்லை இந்தியாவில், ஒரு இதுவும் சரியில்லை. எல்லா கம்யூனிட்டிஸையும் சேர்த்து கொண்டு வரது ஃபுல் அவர் இந்த இதில் தான் இருக்காரு. நம்ம மீடியாவில் தான் വലിய ஆளாகிட்டு இருக்காரு. ஷீரோ அப்படித்தான் நிறைய பேருக்கு அபிப்பிராயம் இருக்கா? இதே மாதிரி தான் நிறைய பேருக்கு அபிப்பிராயம் இருக்கு. அவர் என்ன பண்ணுறாருங்க, ஒன்றும் பண்ண பார்ட்டி எல்லாம் கிடையாது. எல்லாரும் எப்படி பேசிக்கிறாங்க, யார் முன்னுக்கு இருக்காங்க? யாரை பற்றி? எலெக்ஷன்ல பார்ட்டில ആര് മുന്നോട്ട് നിൽക്കണമെന്ന് പറഞ്ഞാൽ ഇപ്പം കമ്മ്യൂണിസ്റ്റാണല്ലോ ഇതായിട്ട് നിൽക്കുന്നത്. ഇപ്പം നമ്മൾ ഇതിൽ നിൽക്കുന്നതെന്ന് വെച്ചിരുന്നാൽ BJP ആണ് കഴിഞ്ഞ പ്രാവശ്യം വരുന്നത്. ഈ പ്രാവശ്യം ആരാണോന്നറിയില്ല. ആര് ജയിച്ചിരുന്നാലും നാടിന് നന്നായാൽ മതി, നാട് നന്നായാൽ മതി. വെട്ടും കൊലയും കൊലപാതകങ്ങളും അതൊക്കെ ഒഴിവാവണം. അതേ ഉള്ളൂ. அதுதான் வேணும். അതാണ് നമുക്ക് സമാധാനം വേണം. അതേ ഉള്ളൂ. நீங்க எலெக்ஷன்ல என்னெல்லாம் இஷ்யூ இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்க வெட்டும் கொலையும் இருக்கக்கூடாதுங்கிறீங்க, அதே மாதிரி நம்ம യൂத்துக்கு ജോബ്സ് വേണം, പഠിപ്പ് വേണം, വിദ്യാഭ്യാസം വേണം. കുട്ടികൾക്ക് എവിടെ ഇറങ്ങി നടക്കാനും അതിനുള്ള ഒരു ധൈര്യം കൊടുക്കണം. അത് നടന്നുകൊണ്ട് പോകണം. മാല അറുത്ത് പൊട്ടിക്കുന്നു. സ്ത്രീകൾക്ക് പുറത്തിറങ്ങാൻ വയ്യ, ഇങ്ങനെ നടന്നുകൊണ്ട് പോകും. കഴുത്തി കിടക്കുന്ന മാല അറുത്തുകൊണ്ട് പോകണം. വെട്ട്, കൊല, കൊലപാതകം ഇതൊക്കെയാണ് നടക്കുന്നത്. Who is ahead? That's I can say. What do people say? That's all. ഓരോരുത്തരെ ഇതല്ലേ, മീൻസ് ആരാണോ അതൊക്കെ അവരുടെ
ഇഷ്ടം അങ്ങനെ എനിക്കത് പുറത്ത് പറയാൻ വേണ്ടി പറ്റുന്നില്ല. When you are voting, what are the issues you think of? നമ്മുടെ നാടിൻ്റെ ഇതൊക്കെ വെച്ചിട്ട് എങ്ങനെയാണ് കൂടുതൽ ഡെവലപ്മെൻറ്റ്സ് കൊണ്ടുവരാൻ പറ്റും അങ്ങനെ അവർക്ക് കിട്ടി. പാർട്ടിയല്ല വ്യക്തിപരമായി Party is not important. വ്യക്തി